ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வருது. நாம் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள பார்த்து முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சுத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா புரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, 3 தக்காளி, லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், சின்ன துண்டு புளி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் துருவல் அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மல்லித்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கலர் மாறிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 3 தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வதக்கின அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும், நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். லெமன் சைஸில் புளி கரைச்சதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டு எடுத்தோம்னா நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.